Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் சீனியர்ல பிசினஸ் ஃப்ரேசஸ் வருங்க. ஓகே, பிசினஸ் ஃப்ரேசஸ் வரும். இந்த பிசினஸ் ஃப்ரேசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல லெட்டர்லயுமே வரும். ரெண்டாவது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல ஒரு 30 மார்க்குக்கு வந்து வார்த்தைகள் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதுல 20 மார்க்ன்றது சாப்டர் 36ல இருந்து சாப்டர் 41 வரைக்கும் அதுல இருந்து கேட்பாங்க. அதுல 36th சாப்டர் தான் வந்து பிசினஸ் ஃப்ரேசஸ். ஓகே, மொத்தமா ஒரு 60 பிசினஸ் ஃப்ரேசஸ் வந்து இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி இது பிசினஸ் எந்த ஒரு ஃப்ரேசஸுமே நீங்க வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகே, எழுதி எழுதி கொண்டு வரணும். தென் லாஜிக் புரிஞ்சுக்கணும், என்னென்ன சவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேசஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரேசஸ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 4-5 வார்த்தைகளை சேர்த்து எழுதுறது. ஓகே, அப்படி சேர்த்து எழுதுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுவில் வந்து சில வார்த்தைகளை வந்து ஒமிஷன் பண்ணுவாங்க. போர்ஷன் மோஸ்ட்லி ஆன் தி லைன்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரேசஸ் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா. நீங்க அதெல்லாம் ஃப்ரேசோகிராஃபி, அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபில பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் சேல்ஸ் புக்ல இருக்கிற மாதிரியே போறேன். பேஜ் நம்பர் 234ல வந்து இருக்கும். ஓகே, அக்கவுண்ட் சேல்ஸ் அது எப்படி நார்மலா நம்ம அக்கவுண்ட்ன்றது இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, அக்கவுண்ட் இந்த மாதிரி வந்து எழுதுவோம். ஆனா அக்கவுண்ட் சேல்ஸ்ன்றது சேல்ஸுமே அப்படியே சேர்ந்தா போல எழுதிக்கணும். ஃப்ரேசஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வவல்ஸ் இருக்காது, டிப்தாங்ஸ் எதுவுமே இருக்காது, வெறுமனே அந்த அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும். அக்கவுண்ட் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அக்கவுண்ட் சேல்ஸ். நெக்ஸ்ட் அடிஷ்னல் காஸ்ட் தனித்தனியா எழுதணும் அப்படின்னா அடிஷ்னல் காஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுவோம். ஆனா சேர்த்து எழுதுறப்ப அடிஷ்னல் காஸ்ட், அடிஷன் காஸ்ட், எல் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒமிஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆமா, எல் வந்து ஒமிஷன் பண்ணியிருக்காங்க. அக்கவுண்ட் சேல்ஸ், அடிஷ்னல் காஸ்ட். அதே மாதிரி அடிஷனல்ல இன்னொன்னு இருக்கு, அடிஷ்னல் காஸ்ட், அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ். இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா அடிஷன் போட்டு எக்ஸ்பென்ஸ் வந்து அதிலே சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இது அடிஷன் எக்ஸ்பென்ஸ்னு எழுதக்கூடாது, அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வந்து எழுதணும். இது அடிஷ்னல் காஸ்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது அட் யுவர் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ். இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, அட் யுவர் லிஸ்ட் கன்வீனியன்ஸ் ஆர் அட் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து வெறுமனே ஏர்லியஸ்ட்னு படிச்சோம் அப்படின்னா அட் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ்னு எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த டி வந்து அட்டுக்கு வச்சுக்கோங்க, இந்த டவுன்லோட் ஆர் வந்து யுவருக்கு வச்சுக்கோங்க. ஏர்லியஸ்ட்டுக்கு லிஸ்ட் ஸ்டோக் மட்டும், கன்வீனியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீன் அந்த ஸ்டோக்கு. ஸோ அட் யுவர் லிஸ்ட் வீன், அட் யுவர் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, மொத்தம் 4 பார்த்துருக்கும். தென் இதுக்கப்புறம் அப்படியே குரூப்பா வரும், அப்படியே என்னன்றதை வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க லெட்டர்ல பாக்குறது தான் இல்லையா. நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி. பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி இந்த ஸ்ட்ரோக்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு ரிலேட் ஆகும். பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி, இது பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி. அப்வர்ட் ஆர் போட்டோம் அப்படின்னா, எம் போட்டோம்னா மை எபிலிட்டி, அப்வர்ட் ஆர் ரே ஸ்டோக் போட்டோம்னா அவர் எபிலிட்டி. இதுவே வந்து தர் போட்டோம் அப்படின்னா, தர் ஸ்டோக் போட்டோம்னா பெஸ்ட் ஆஃப் தயர் எபிலிட்டி, அவர்களுடைய அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டி, எம் போட்டோம் அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி, அப்வர்ட் ஆர் எழுதணும் அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி, தர்ரு போட்டோம் அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் தயர் எபிலிட்டி, டவுன்வர்ட் ஆர் போட்டோம் அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டி. இந்த 4மே ஒரே குரூப்பா நம்ம வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பில் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு வரப்ப பில் ஸ்டோக்கு நம்ம நார்மலா எப்படி எழுதுவோம் கரெக்டுங்களா. ஆனா ஃப்ரேசஸ்ல வரப்ப பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி வந்து எழுதணும், ஆர் எக்ஸ்சேஞ்ச் பில். ஓகே, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் பில் ஆஃப் லேடிங். பில் ஆஃப் லேடிங் அதாவது லேடிங் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்றது சொல்லலாம், கார்கோஸ்ல ஷிப்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்றது. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பில் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட், பில் ஆஃப் லேடிங். இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச், பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி மட்டும் எழுதியிருப்பாங்க, லேடிங்கை தான் ஆந்திரேயன்ல
எழுதியிருப்பாங்க. பில் ஆஃப் லேடிங். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பில் ஆஃப் லேடிங் மீனிங் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. பில்லுக்கு பி, லேடிங்க்கு இந்த மாதிரி. ஃபுல் ஸ்டோக்ஸ் எழுதிடக்கூடாது. பில் ஆஃப் லேடிங் எப்படின்னு எழுதுனீங்கன்னா பெருசா ஒரு தப்பு போட்டுருவாங்க, மார்க் போட மாட்டாங்க. ஸ்டோக் தான் எழுதணும், அதாவது இந்த ஃப்ரேசஸ்க்கு உண்டான ஸ்டோக் தான் எழுதணும். ஓகே, தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். போர்டு ஸ்டோக்கு டர் போட்டு முடிச்சிடணும், டபுள் பண்ணக்கூடாது. நார்மலா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்டு போட்டு டர் ஸ்டோக் போட்டு அதுல ஒரு எஸ் சர்க்கிள், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். நெக்ஸ்ட் பை பேசஞ்சர் ட்ரெயின், பை ஸ்டோக் எழுதுவீங்க. ஓகே, பேசஞ்சருக்கு பேஸ் மட்டும் போட்டு அதுல ட்ரெயின், பை பேசஞ்சர் ட்ரெயின், பயணிகள் ரயில். பை ரிட்டர்ன் ஆஃப் போஸ்ட், பைக்கு பி, ரிட்டர்னுக்கு 6, போஸ்ட்டுக்கு பி ஸ்டோக்கு அதுல எஸ்டி கட் பண்ணிடணும். பை ரிட்டர்ன் ஆஃப் போஸ்ட், வேற எதுவும் எழுதக்கூடாது. இதுல என்ன ஒமிஷன் ஆயிருக்கு? ஆஃப் வந்து ஒமிஷன் ஆயிருக்கு. ஓகே, மோஸ்ட்லி ஃப்ரேசஸ்ல என்னென்னலாம் ஒமிஷன் பண்ணுவாங்கன்றத நம்ம அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி சாப்டர்ல நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு 7 செக்ஷனோ 6 செக்ஷனோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒமிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது கொஞ்சம் சிம்பிளா தான் வந்து இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு. புதுசா பார்த்தது என்னன்றதை பார்த்தோம்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில் ஆஃப் லேடிங், இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா நம்ம வந்து பார்த்துருப்போம். மற்றது எல்லாமே வந்து ஓரளவு கொஞ்சம் பார்த்த உடனே ரைட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இல்லைன்னா கொஞ்சம் கனெக்டடா வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிக்ளேர் எ டிவைடண்ட். இதை வந்து எப்படி எழுதுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் டிவைடண்ட் அப்படின்னா ப்ராஃபிட் சொல்லலாம், இல்லை லாபம், ப்ராஃபிட்ஸ், இந்த மாதிரியான அந்த வார்த்தை தான் டிவைடண்ட்னு சொல்லிட்டு. டிக்ளேர் எ டிவைடண்ட், அது பாருங்க. டிக்ளேர் டீப் ஸ்டோக்கு கல்லு, அப்புறமா அதுல டிஃபிகல்ட் ஸ்டோக்ஸ் மாதிரி போட்டணும். இது டிஃபிகல்ட் கிடையாது, டிவைடண்ட். ஓகே, டிவைடண்ட் இது வந்து மாத்தி எழுதிடக்கூடாது. டிக்ளேர் ஏ டிவைடண்ட், ஏ வந்து என்ன பண்ணியிருக்கு? இதுல ஒமிஷன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட், தனித்தனியா என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாதிரி எழுதியிருப்போம். டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படி சொல்லிட்டு எழுதியிருப்போம். இல்லைன்னா நீங்க டிஃப்ரெண்டா எழுதுறீங்கன்னா இப்படி எழுதிட்டு இருப்பீங்க இல்லையா? வேற இதை எப்படி எழுதணும் அப்படின்னா டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரி எழுதணும். எப்படி நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல டர் பார்த்தோம் இல்லையா? டர் எஸ் போட்டோம்னா டைரக்டர்ஸ், அதே தான். இதுல இருக்கிற டைரக்டர்ஸ் எடுத்துட்டு அப்படியே ரிப்போர்ட் ஸ்டோக்கு இதுல ஆட் பண்ணிடணும். ஓகே, டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் டிஸ்கவுண்ட் ஃபார் கேஷ். ஓகே, டிஸ்கவுண்ட் ஸ்டோக்கு நார்மலா போட்டுட்டு ஃபாரை விட்டுட்டு கேஷ் ஸ்டோக் அப்படியே ஆட் பண்ணிடணும். ஓகே, இது வந்து டிஸ்கவுண்ட் ஃபார் கேஷ் அப்படி நம்ம வந்து இதை பார்க்கணும். டிஸ்கவுண்ட் ஃபார் கேஷ். நெக்ஸ்ட் இப்போ முன்னாடி ஒரு ஸ்டோக் பார்த்தோம், அட் யுவர் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வெறுமனே இப்படி எழுதணும் அப்படின்னா இது ஏர்லி கன்வீனியன்ஸ். ஓகே, ஏர்லி கன்வீனியன்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோக் உங்களுக்கு தெரியும், என்க்ளோஸ் ஆர் என்க்ளோஸ்டு ஹியர் வித். இது நம்ம நிறைய வாட்டி பார்க்கறது தான், என்க்ளோஸ்டு ஹியர் வித். நெக்ஸ்ட் இப்படி நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா ஃபெய்த் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. இதுவே இப்படி எழுதணும் அப்படின்னா ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ். இது ரெண்டுமே வரும். இது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இது ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ். நெக்ஸ்ட் 5%, 6%, 10%. பர்சன்ட்னா அது பக்கத்துல ஒரு பி ஸ்டோக் போட்டா போதும். ஓகே, இதுவே 2 பி நம்ம வந்து மென்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். 5% பர் ஆனம், இது வெறுமனே பர்சன்ட், இது பர்சன்ட் பர் ஆனம். இது வெறும் சதவீதம், இது ஆண்டு சதவீதம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஸ்டோக் ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இப்படி எழுதுறது ரிப்போர்ட், இப்படி எழுதுறது டைரக்டர்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஃப்ரம் லாஸ்ட் ரிப்போர்ட். ஓகே,
ஃப்ரம் தி லாஸ்ட் ரிப்போர்ட். இப்படி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து படிக்கணும். இதுல தி வந்து ஒமிஷன். ஃப்ரம், லாஸ்ட், ஹோப்பு, ஹாப்பி, ஹாப்பி தி இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. ஃப்ரம் தி லாஸ்ட் ரிப்போர்ட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கூட்ஸ் நாட் டு ஹேண்ட் இப்படி வருது அப்படின்னா கூட்ஸ் ஸ்டோக் போடுங்க. 2 எண் வந்து அப்படியே பக்கத்து பக்கத்துல எழுதணும். 2 எண்ணுமே ஹால்விங்ல இருக்கும். கூட்ஸ் நாட் டு ஹேண்ட். ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கூட்ஸ் நாட் டு ஹேண்ட். அதுக்கப்புறமா நாம வந்து பெரிய பெரிய ஃப்ரேசஸுக்கு போக போறோம். இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாவே இருந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பெருசு, ஆனா ஈஸி தான். குரூப்பா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகே, எந்த ஃப்ரேஸுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். அதுல என்ன இருக்கு, என்ன விட்டு போயிருக்கு, என்ன விட்டுட்டு எழுதியிருக்கிறாங்க, எதனால விட்டுட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். எல்லா ஃப்ரேஸுக்குமே ஒரு மீனிங் வந்து இருக்கும். அதனாலதான் அதை வந்து சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கூட நீங்க இதை முடிஞ்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தென் ரிப்பீட்டடா வர வேர்ட்ஸ் ஒரு 4 வார்த்தை சேர்ந்தா போல ஒரு மீனிங் கொடுக்குதுன்னா அதை கூட நீங்க சுருக்கி எழுதலாம். அதாவது சுருக்கி எழுதுனா சேர்த்து எழுதுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்றதை பாருங்க. ஐ எம் டைரக்டட் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்னு இருக்கு. ஐ எம் டைரக்டட் இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஐ எம் டைரக்டட் டு இன்ஃபார்ம் யூ இந்த மாதிரி எழுதணும். ஓகே, இதுல இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் டைரக்டட். ஓகேங்களா? இன்ஃபார்ம் யூக்கு தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. டு இன்ஃபார்ம் யூ. இதுல ஐ எம் டைரக்டடுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்ட்ரோக்கு, இன்ஃபார்ம் யூக்கு ஃபியூ ஸ்ட்ரோக் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, இப்ப நார்மலா வெறுமனே ஐ எம் டைரக்டட்னு வந்துச்சு அப்படின்னா இப்படி எழுதணும். ஐ எம் டைரக்டட் இந்த மாதிரி. ஓகே, இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபார்ம் யூன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஐ எம் டைரக்டட்னா இது. ஓகே, இப்போ ஐ எம் டைரக்டட் டு ஸ்டேட். இதுல டு இன்ஃபார்ம் யூ இருக்கு. டு ஸ்டேட் அப்படின்னா ஐ எம் டைரக்டட் டு ஸ்டேட். அவ்வளவுதான். ஓகே, இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் டைரக்டட் டு இன்ஃபார்ம் யூ, ஐ எம் டைரக்டட் டு ஸ்டேட். நெக்ஸ்ட் ஐ ஆம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர். இப்படி நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர் இது வரைக்கும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட சில அட்டாச்மெண்ட் வந்து வரும். என்னென்ன அட்டாச்மெண்ட்னா எஸ்டீம்டு ஃபேவர், ஃபேவர், லெட்டர் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ இது வந்து ஐ ஆம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐ ஆம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர் எஸ்டீம்டுக்கு சம்ம ஹால் பண்ணிடுறோம். எஸ்டீம்டு அதே மாதிரி ஃபேவருக்கு ஃபர்ரை போட்டுடுறோம். ஓகேங்களா? இவ்வளவுதான். எஸ்டீம்டு ஃபேவருக்கு நம்ம இந்த அட்டாச்மெண்ட் இது கூட அட்டாச் பண்ணிடுவோம். ஐ ஆம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர் எஸ்டீம்டு ஃபேவர். ஐ ஆம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர் ஃபேவர்னு வந்துச்சுன்னா ஐ ஆம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர் ஃபேவருக்கு இந்த ஃபர் பண்ணும், இந்த சைடு ஃபர் நம்ம வந்து போட்டுருவோம். ஓகே, இது பாருங்க. ஐ ஆம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர். ஓகே, ஐ ஆம் இன் ரிசிப்ட் ஆஃப் இதை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா எஸ்டீம்டு ஃபேவருக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட், ஃபேவருக்கு ஃபர் மட்டும், லெட்டருக்கு நம்ம நார்மலா லெட்டர் எல்ல டபுள் பண்ணுவோம் இல்லையா, அவ்வளவுதான். ஓகே, நம்ம இப்போ ஐ எம் டைரக்டட் டு இன்ஃபார்ம் யூ பார்த்துருக்கோம். ஐ எம் டைரக்டட் அந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஐ எம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட் போறோம். ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட், ஐ எம் டைரக்டட் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட் டு. ஓகே, இல்லைன்னா ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட் மட்டும் போதும். ஐ எம் டைரக்டட் நம்ம என்ன சொன்னோம்? ஐ எம் டைரக்டட் அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஐ எம் இன்ஸ்ட்ரக்டடுக்கு சேம் தான், ஒரே ஒரு எஸ் சர்க்கிள் மட்டும் ஆட் பண்ண போறீங்க. ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட் அவ்வளவுதாங்க. ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட். இது
நீங்களே சொல்லுவீங்க, ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட் டு இன்ஃபார்ம் யூ. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஐ எம் டைரக்டட் டு இன்ஃபார்ம் யூ. அந்த மாதிரி இங்க எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கும் இன்ஸ்ட்ரக்டட்ல. ஓகே, இது ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட் டு ஸ்டேட். அங்க எப்படி ஐ எம் டைரக்டட் டு ஸ்டேட் பார்த்தோம் இல்லையா, அதே வரிசையில ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட் டு ஸ்டேட். ஓகே, இப்படி ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும். அதுவும் மறக்காது, இதுவும் மறக்காது. ஒன்னு ஞாபகம் வச்சிருந்தா கூட இன்னொன்னு அப்படியே ஞாபகம் வச்சுட்டு எழுதிடலாம் லாஜிக் யூஸ் பண்ணி. இப்போ ஐ எம் டைரக்டட் பார்த்தோம், ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட் பார்த்தோம், ஐ எம் இன் ரிசிப்ட் ஆஃப் யுவர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஐ எம் ரெக்வஸ்டட் டு இன்ஃபார்ம் யூ. நார்மலா நம்மளுக்கு இன்ஃபார்ம் யூனாலே ஃப்ரேசஸ்ல இந்த மாதிரி ஃபியூ ஸ்டோக் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ஐ எம் ரெக்வஸ்டட் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்னா ஐ எம் ரெக்வஸ்டட் டு இன்ஃபார்ம் யூ, நார்மல் ஸ்டோக் தான். இதை பார்த்த உடனே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐ எம்க்கு ஐ எம் போட்டிருக்கேன், ரெக்வஸ்டடுக்கு ரெக்வஸ்ட் ஸ்டோக் போட்டிருக்கேன், இன்ஃபார்ம் யூக்கு ஆஸ் யூஷுவல் எஃப்ஐயும் யூவையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஐ எம் ரெக்வஸ்டட் டு இன்ஃபார்ம் யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஐ பெக். இந்த கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஐ பெக். ஐ பெக் நம்ம நார்மலா எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோங்க, அவ்வளவுதான். ஐ ஹோப் மாதிரி எழுதுவோம். ஓகே, ஐ பெக், ஐ ஹோப் மாதிரி ஐ பெக் வந்து நம்ம வந்து எழுதுவோம். பட் ஒரு சில இடத்துல ஃபுல்லாவே எழுதுவாங்க. அது எந்த இடத்துல ஃபுல்லா எழுதுறாங்க, ஏன் எழுதுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐ பெக் டு அக்னாலேஜ் ரிசிப்ட் ஆஃப் யுவர். இது வந்து ஐ பெக் சொன்னேன். இது ஐ பெக் டு அக்னாலேஜ் ரிசிப்ட் ஆஃப் யுவர். ஓகே, பெக்குக்கு பி, அக்னாலேஜுக்கு கே, ரிசிப்ட் ஆஃப் யுவருக்கு எஸ்டி மட்டும். இது என்னது, ஐ பெக் டு அக்னாலேஜ் receipt of your. ஓகே, இது நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா, இது நீங்களே சொல்லலாம். ஐ பெக் டு அக்னாலேஜ் ரிசிப்ட் ஆஃப் யுவர் எஸ்டீம்டு ஃபேவர். ஐ பெக் டு அக்னாலேஜ் ரிசிப்ட் ஆஃப் யுவர் எஸ்டீம்டு ஃபேவர். இது ஐ பெக் டு அக்னாலேஜ் ரிசிப்ட் ஆஃப் யுவர் ஃபேவர். ஐ பெக் டு அக்னாலேஜ் ரிசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர். அந்த கான்செப்ட் மேல பார்த்தோம்லே அதே கான்செப்ட். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஐ பெக் டு கால் அட்டென்ஷன். இதுல டூ ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஐ பெக் டு கால் அட்டென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெக்குக்கு ஃபுல் ஸ்டோக்ஸ் போட்டிருப்பாங்க. இது ஐ பெக் டு என்க்ளோஸ் ஹியர் வித். என்க்ளோஸ் ஹியர் வித் தனியா பார்த்தோம் இல்லையா, அந்த வரிசையில ஐ பெக் என்க்ளோஸ் ஹியர் வித். ஐ பெக் டு என்க்ளோஸ் ஹியர் வித். டூ வந்திருக்கிறதால என்க்ளோஸ்டு கிடையாது. ஐ பெக் டு என்க்ளோஸ். இது ஏன்னா இந்த இடத்துல மட்டும் பெக்குக்கு ஃபுல் ஸ்டோக்ஸ் போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன்னா, இப்போ என்ன ஆட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு மாதிரி அந்த சேர்த்து எழுத வராது. ஃப்ரேசஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசஸ்னா இப்படிதான் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கு. எழுதுறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கணும். ஓகே, ஒரு ஃப்ளோல வந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரீவியஸா படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல பெக்குக்கு வெறுமனே பி மட்டும் போட்டோம் அப்படின்னா அது கூட என்ன ஆட் பண்றப்போ கொஞ்சம் கை ஸ்லோ ஆகுது. ஆர் நம்ம வேகமா எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எழுதிடும். அது எஃப் மாதிரி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால மேபி அவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு லாஜிக். ஓகே, அதனால தான் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ பெக் டு என்க்ளோஸ் ஹியர் வித்னு வரப்ப பெக்குக்கு ஃபுல் ஸ்டோக்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, தென் இது நம்ம வந்து பார்த்தோம். ஐ பெக் டு அக்னாலேஜ் ரிசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, ஐ ஹாவ் டு அக்னாலேஜ் ரிசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர். அந்த மாதிரி ஐ ஹாவ் டு அக்னாலேஜ் ரிசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர். இதுல வந்து வெறுமனே வி ஸ்டோக் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. ஐ ஹாவ் டு அக்னாலேஜ். ஓகே, இந்த இடத்துல ஐ பெக் டு அக்னாலேஜ். ஓகே, இது பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே குட்டி குட்டியா தாங்க இருக்கும்.
நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு கால் அட்டென்ஷன், ஐ பெக் டு கால் அட்டென்ஷன். அந்த வரிசையில் இது ஐ ஹாவ் டு கால் அட்டென்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ ரிகார்டு, ஐ ரிகார்டு. இது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ரிகார்டு, ரெக்ரெட்டு, அந்த மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த ஃப்ரேசஸ் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பேப்பரில். இது ஐ ரிகார்டு, இது ஐ ரெக்ரெட். ஓகே, நெக்ஸ்ட் இன் ரிப்ளை டு யுவர் எஸ்டீம்டு ஃபேவர். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ்டீம்டு ஃபேவர் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன் ரிப்ளை டு யுவர். ஓகே, இந்த இது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா இன் ரிப்ளை டு யுவர். அதுலேயே எஸ்டீம்டு ஃபேவர் போட்டோம் அப்படின்னா யுவர் எஸ்டீம்டு ஃபேவர். ஓகே, இதே வரிசையில் இன் ரிப்ளை டு யுவர் ஃபேவர். ஃபேவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் ஃபர் மட்டும் போடுவோம். அதே மாதிரி இன் ரிப்ளை டு யுவர் லெட்டர், யுவருக்கு தனியாக ஸ்டோக் எழுத மாட்டோம், இன் ரிப்ளை டு யுவர் லெட்டர். ஓகே, இது எல்லாமே வெறுமனே இன் ரிப்ளை டு யுவர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன் யுவர் ரிப்ளை அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இன் யுவர் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதணும். ஓகே, இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மை லெட்டர் கொடுத்துருக்காங்க, மைக்கு எம், லெட்டருக்கு இந்த மாதிரி. எண்டிங்ல யுவர் வந்துச்சுன்னா தான் நம்ம அதுக்கு ஸ்டோக்ஸ் எழுத மாட்டோம். பட் ஸ்டார்டிங்ல வரப்ப இன் யுவர் ரிப்ளை டு மை லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து இன் ரிப்ளை இன் யுவர் ரிப்ளைல வர்றது. நெக்ஸ்ட் நாட் எட் டு ஹேண்ட், கூட்ஸ் நாட் டு ஹேண்ட் பார்த்தோம் இல்லையா, கூட்ஸ் நாட் டு ஹேண்ட் ப்ரீவியஸா பார்த்தோம். அந்த வரிசையில நாட் எட் டு ஹேண்ட், நாட் ஸ்டோக் போடுங்க, எட் ஸ்டோக் எழுதுங்க, அதுல ஹேண்ட், நாட் எட் டு ஹேண்ட். இப்படி ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்கும், ரெண்டு ஹேண்ட் ஸ்டோக் வருது பிசினஸ் ஃப்ரேசஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆர்டினரி ரேட்ஸ். ஆர்டினரிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நார்மலா இப்படி எழுதுவோம் ஆர்டினரின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த ஃப்ரேஸ்ல வரப்ப ஆர்டினரிக்கு வெறுமனே டவுன்வர்ட் ஆர் மட்டும் எழுதுங்க, ரேட்ஸ் அழுத்தி எழுதணும் ஆனா. ஓகே, ஆர்டினரி ரேட்ஸ். நெக்ஸ்ட் போஸ்டல் ஆர்டர். ஓகே, நம்ம நார்மலா போஸ்டல் ஆர்டர் இப்படி எழுதுவோம், ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி டபுள் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. போஸ்ட் போட்டு அதுலேயே ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா போஸ்டல் ஆர்டர் இப்படி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெஃபரிங் வச்சு நம்ம சில ஃப்ரேசஸ் வந்து பார்க்க போறோம். ரெஃபரிங் அப்படின்னா இப்படி எழுதினாலே ரெஃபரிங், வெறுமனே ரெஃபரிங், ரெஃபரிங் டு அவர். ஆக்சுவலி இப்படி எழுதுனீங்கன்னா ஃப்ரேசஸ் பொறுத்த வரைக்கும் ரெஃபரிங் டு அவர், டு அவர் ஒமிஷன், ரெஃபரிங்ல இங்கு ஒமிஷன். ஓகே, வெறுமனே ரெஃபர் ஸ்டோக் மட்டும். என்னங்க இதுல வார்த்தை வரும்னு பாத்தீங்கன்னா ரெஃபரிங் டு அவர் இன்வாய்ஸ், ரெஃபரிங் டு அவர் லெட்டர். இது ஒரு மாதிரி இருக்கு ஸ்டோக்கு, ரெஃபரிங் டு அவர் லெட்டர், ஆனா இப்படிதான் கொடுத்துருக்காங்க ஃப்ரேசஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரெஃபரிங் டு அவர். இதுவே ரெஃபரிங் டு யுவர்னு வரப்ப வெறுமனே இன்னும் கம்மி, ரெஃபரிங் டு, இது வந்து ரெஃபரிங் டு. ஓகே, அப்ப இதுல பாருங்க, இது வந்து ரெஃபரிங் டு, இந்த அவருக்கு தான் இங்க போட்டிருக்கிறாங்க ஸ்டோக். ஓகே, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இது ரெஃபரிங் டு அவர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுல ரெஃபரிங் டுன்றது இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அவர் ஸ்டோக் தான் எக்ஸ்ட்ரா மேல இருக்கிற ஒரு ஆறு. ஓகே, ஸோ ரெஃபரிங் டு அவர் பார்க்க பார்க்க நம்மளுக்கு இன்னும் நல்ல பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, அப்ப இது ரெஃபரிங் டு அப்படின்னா யுவருக்கு வந்து ரெஃபரிங் டு யுவர் ஃபேவர். ஓகே, ரெஃபரிங் டு யுவர் ஃபேவர், ரெஃபரிங் டு யுவர் லெட்டர், ரெஃபரிங் டு யுவர் ஆர்டர், இந்த மாதிரி. ஓகே, வெறுமனே ரெஃபரிங் டு யுவர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெஃபரிங்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர்டு லெட்டர்.
போஸ்டல் ஆர்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த வரிசையில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போஸ்டல் ஆர்டர், இது வந்து ரிஜிஸ்டர்டு லெட்டர். ஓகே, இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஈஸி தான். ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அப்படின்னா வெறுமனே ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரோக் மட்டும் போட்டனாலே ஃப்ரேசஸில் அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஓகே, ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி யுவர்ஸ் அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ரெக்வெஸ்ட் அப்படி வருது. வி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ரெக்வெஸ்ட் இப்படி இருக்கு. வி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ரெக்வெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் யுவர்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஓகே, யுவர்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஸ்ட்ரோக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லி யுவர்ஸ், இது வி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ரெக்வெஸ்ட், இது யுவர்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அண்டர் பில் ஆஃப் சேல். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லாம் பார்த்தோம் இல்லையா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில் ஆஃப் லேடிங், அந்த வரிசையில் அண்டர் பில் ஆஃப் சேல், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பார்த்தோமோ அந்த அதே மாதிரி எழுதிடணும், அண்டர் பில் ஆஃப் சேல். நெக்ஸ்ட் வி பெக் டு கோட், வி பெக் டு கோட். ஓகே, ஐ பெக் டு நம்ம இப்படி எழுதுவோம் இல்லையா, அந்த வரிசையில் வி பெக் டு கோட். கோட்னா வந்து சுட்டி காட்டுறது இல்லைனா வந்து குறிப்பிடுறது அந்த மாதிரி மீனிங்ல வரும். வி பெக் டு கோட். நெக்ஸ்ட் யுவர் எஸ்டீம்டு ஃபேவர், இதெல்லாம் தனித்தனியாக நம்ம மேலே பார்த்தோம். அதே மாதிரி யுவர் ஃபேவர் தனியாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் யுவர் ஒபீடியன்ட் சர்வெண்ட், யுவர் ஒபீடியன்ட் சர்வெண்ட். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ், அந்த வரிசையில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. இது யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் ஸ்ட்ரோக் போடுவீங்க, அதிலே பி ஆட் பண்ணிட்டீங்கன்னா யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. யுவர்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, இது நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தது. நெக்ஸ்ட் யுவர்ஸ் சின்சியர்லி. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஃப்ரேசஸ் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி லாஜிக் புரிஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரேசஸ் படிச்சிங்கன்னா ஃப்ரேசஸில் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், மறக்கவும் மறக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பரில் நான் இப்படி யூஸ் பண்ண மாட்டேனே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க, பிட்மேன் புக்கில் இப்படி தான் இருக்கிறது. ஓகே, இதை தான் நம்ம வந்து எக்ஸாமில் வந்து எழுதணும். ஓகேங்களா, இதோட நம்ம வந்து பிஸ்னஸ் ஃப்ரேசஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து சாப்டர் 37 நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சாப்டர் 37ல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பொலிட்டிக்கல் ஃப்ரேசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக வந்து எதனா கண்டென்ட் வருதுன்னா மேபி இதில் இருக்கிற வார்த்தைகள் வரலாம். ஓகே, ஸோ நம்ம பிஸ்னஸ் ஃப்ரேசஸ் வந்து பார்ப்போம். பொலிட்டிக்கல் ஃப்ரேசஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிஸ்னஸ் ஃப்ரேசஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி பிஸ்னஸ் லெட்டர், நம்மளுக்கு வர லெட்டர்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் லெட்டர் தான். ஸோ அதில் வர வார்த்தைகள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா, இதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.